நடுவர் அவர்களே, நல்ல ஊர், நல்ல மக்கள். உண்மையாலுமே காங்கேயத்து பக்கத்தில் ஆலாம்பாடி எனக்கு ரொம்ப நாளாக பழக்கப்பட்ட ஊர். இங்கே சிவான்னு ஒருத்தர் எனக்கு ரொம்ப பழக்கம். நான் அவரும் ரியல் எஸ்டேட்டில் ஆடு, இப்போ கொரோனா காலத்தில் ஆட்டுக்குட்டி வாங்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன். எத்தனையோ ஊர்களில் போய் நாம் பேசினாலே எங்கள் சொந்த பந்தம் இருக்கிற ஊரில் பேசுறது எனக்கு ஒரு தனி சந்தோஷம். அப்படி எங்கள் மாமச்சாங்க கூடத்துக்கு எங்கள் தோட்டத்துலேருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை பாதத்தில் வச்சு கும்பிட்றதுக்கு சந்தோஷம். ஏயா இத்தனை ஊருக்கே பருத்தி பூவை கொண்டு வந்து போடுற? நீங்க கேட்கல, வாசம் கொடுக்குற பூ 1000 பூ இருக்குதாடா, வாசமே இல்லாத பருத்தி பூ. பைத்தியக்கார, நீ ஒரு விவசாயம் பண்ணுறவன், பருத்தி பூவில் எந்த மனம் இல்லையா, அதை கொண்டாந்து எதுக்குடா ஆலாம்பாளத்துக்காரருக்கு போடுறான்னு நீங்கள் கேட்கலாம். நடுவரவர்களை ஏன் தெரியுமா ஆலாம்பாடியில் பருத்தி பூ போடுறோம்னு சொன்னேன்? மற்ற பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோடு வாடி போகுங்க. பருத்தி ஒன்று தான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாற்றுதுங்க. இங்கே இருக்கிற சனம் போகிறா தன்னோட பாட்டில் உழைக்கிறாங்களே தவிர 6 பாட்டிலே அவை வாழக்கூடியவர் இல்லைங்க. அப்பேற்பட்ட சனத்துக்கு பருத்திப்பூ பாதத்தில் வைக்கிறங்க. நடுவர் அவர்களை, நீங்கள் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர்னு உண்மையாலுமே நான் இங்கே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழரசு. யார்? பெரியகுளத்தாளி தமிழரசனோட பெரியமாவைய குரு கூப்பிட்டுத்த நம்ம மனோகர் மாமே அடிக்கு ஒருக்கா பேசி கூப்பிட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க. இப்பேற்பட்ட சனத்துக்கு நீங்கள் ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னையா துரோகம் பண்ணு? ஏன் நடுவரவர்களே, நீங்கள் ரூமு வேணும், நாம் ரூமு தங்க வேணும்னு சொன்ன உடனே அங்கே சூர்யாலாரத்தில் ரூம் இல்லைன்னு செல்விலாரத்தில் ரூம் போட்டு கொடுத்து ஏசி ரூமா போட்டு கொடுத்தாங்களே, இந்த சனத்துக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டு குத்துக்கல்லாட்டு உட்காந்துருக்கிறீங்க. அந்த ஆத்தவணி விடுவாளா? என்னையா பண்ணு? ஏன் நடுவரவர்களே பாருங்க, நம்ம யூடியூப் சேனல் ஊரான் தெரியணும்னா அவனை கிராமத்து பட்டதாரியை பலா பொண்ணாயி நான் அங்கே உடுமலையிலிருந்து கூட்டியாந்து கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறேனே, அவன் 4 பக்கம் போட்டு விட்டான. உங்களை 4 பேர் என்னவும் பங்கோ. என்னையா பண்ணு? ஏன் நடுவரவர்களே, நீங்கள் செஞ்ச பாவத்தை போக்கும். அந்த சிவமலை ஆண்டாம் பொட்டியில் ஓலை எழுதுனா போகுமா? அந்த சடச்சி அம்மனுக்கு ஒரு பொங்க வச்சு சாவலர்த்தா போகுமா? அந்த காசி போனால் தொலையுமா? அந்த ராமேஸ்வரம் போனால் போகுமா? இப்படி பண்ணலாமா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விட்றானே. வந்ததையும் கூட்டிகிட்டு போய் சூரிய ஹோட்டலில் தோசை வேணுமா, பூரி வேணுமா, இட்லி வேணுமா, காப்பி வேணுமான்னு வாங்கி கொடுத்தாங்களே இந்த பாவி மக்கள். இந்த சனத்து முகத்தை பார்த்துமா உங்களுக்கு மனசு இறங்கல? என்னையா பண்ணு? கல்லு மனசாயா உனக்கு? என்னையா பண்ணு? என்ன பண்ணமுன்னே தெரியாம தான் உட்காந்துருக்கு. என்ன பண்ணேன்னா சொன்னியா? ஏன் நடுவரவர்களை, பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரிகளை கூட்டிட்டு வந்துருக்கு. ஏய், யாரியா பைத்தியக்காரி? இது பைத்தியமா அது பைத்தியமா? ரெண்டும் தான். ஏய், 2 சேலை கட்டி இருக்கு பாரியா? ஊர்ல உலகத்துல 6 கட்டில இவளுக்கு தான் கட்டிட்டாளுவோ. ஏய், 2க்கும் புருஷன் இருக்காயா? அவ புருஷன் கட்டி இவ கட்டினா. 2க்கும் புள்ள இருக்கியா? எவ புள்ள பத்த இவ பத்தா. ஏய், 2 படிச்சு இந்த மாதிரி பைத்தியக்காரி பேசுறதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நான் இருக்க மாட்டேன். இரு கோவிச்சுக்கிட்டு போறியா? கோவிச்சுட்டு போகிற சரி, கோவிச்சுட்டு போகிற எவ்வளோ தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போவாளா? நொப்பம் புத்தி அப்படியே இருக்கேன். அப்ப புத்தி தப்பாம இருக்குது. அவன் ஒரு போண்டா ஆகி அவ்வுன்னுதும்மா. 2 பாட்டில் இருக்கு, ஒன்று உனக்கு ஒன்று உங்கள் அண்ணனுக்கா? வேற என்ன எடுத்த? செல்போன் போச்சா? ஓம்பிட்டு தாண்டா லூசு. நான் அங்கதானே வச்சிருந்தேன். இப்படி தாண்டா தூக்குவாளுக. நான் கண்டிக்கிறேன், உட்காருமா. ஆமா, வேளாங்கண்ணிக்கு நாமத்தை போடுற ஞான் போடு. இது 2 பைத்தியமாடா? ஆமாங்கோ. இது எனக்கு 10 வருஷமா தெரியும். 13 வருஷமா தெரியும். அது 12 வருஷமா தெரியும். 19 வருஷமா தெரியும். ஏய், 2 எவ்வளவு பாரு, எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கு. நடுவர் அவர்களை அகலமா கொண்டிருக்காள். இது 2 பைத்தியமாயா? ஆமாங்க, எனக்கு நல்லா தெரியும். இது 2 பைத்தியம் கிடையாது. அப்புறம் 6 2மே லூசு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழுக்கு லூசு. என்னமோ குடும்ப பொறுப்புல பொம்பளைங்க பொறுப்பா இருக்கிறாங்களா? மக்கள் நல்லா கேட்டுக்குங்க. நான் பேசுற பொம்பளை ஊரா திருப்பூருக்கு மேற்கு இருக்கிறையோ. ஆலாம்பாடி பொம்பளையில் 6ஐயும் பேசல, அல்ல பிறந்தையும் மாறுவோம். நான் உருப்படியும் ஊடு போய் சேர வேணும். ஏன்னா சுற்றி காம்பவுண்டு கல்லை கொண்டு அடிச்சா மண்டை 2ஆ கிழிச்சு போகும். நல்லா பார்த்துக்கு நான் நல்லா உங்களுக்கு பிறந்த முறையாக வரேன். நான் பேசுறது பூரா காங்கேயத்துக்கு மேற்க, திருப்பூருக்கு தெற்க. அங்கேருந்து யார் வர போறான்னு தெரியல. நடுவரவரில் நான் கேட்குற ஒரு பொம்பளைக்கு எதுங்க சிறப்பு? எது சிறப்பு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கோடாலி கொண்டு போட்டு ரோட்ல நடந்து வந்தா அந்த ஆத்தா மாரியாத்தாலே வர மாதிரி. ஒரு காலத்துல பொம்பளைகள்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. எப்படி?
கல்யாணம் மூச்சு வந்ததுமே விளக்கண டப்பாவிலே 3 மஞ்சள் கட்டி போட்டிருப்பாங்க, உருளை மஞ்சம். அது புடக்காளியில் போனால் உரகல்னு இருக்குது. அந்த உரகல்லில் தேய்ச்சி மூஞ்சிக்கு குளிச்சுட்டு கழுத்தில் உட்கழுத்து சரடு கட்டியிருப்பாங்க. அந்த சரடுக்கும் தேய்ச்சிட்டு கழுத்தெல்லாம் கருப்பாக இருக்கிறதெல்லாம் மஞ்சளாக மாறி போகும். அப்போ குளிச்சாங்க. இந்த காலத்து பொம்பளையோ 6 ஆள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதுவளா, எல்லாம் பேரன் லெவலி, பேத்தி லெவலி, ஆயா லெவலி, அப்பத்தா லெவலி, ஆட்டலு மாட்டலு அமுக்கி சிமிக்கி மேஸ்திரி என்ன கலக்கி செவுத்துல அடிக்கிறாரு. எங்க கௌதமி அடிப்பா பாரு. என் பொண்டாட்டி சொன்ன, மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டுனா. நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருமுன்னு. அவ சொன்னா, மாட்டுச்சாணி மூஞ்சியிலே போடுவாங்க, அது வாசல்ல போடுவாங்கண்ணா. ஏன் நடுவரவர்களே, கொரோனா காலத்துல ஊடுதவராது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சோம் எனத்துக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள என்றா கூடாதுன்னு. ஏன்னா மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, கொரோனாங்கிறது கிருமி, வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு மாட்டுச்சாணி போட்டு வலிச்சோம்ல. அப்ப அந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எனத்தினால வருது, கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடப்படாது. என்ன அறிவு! தேங்க்யூ. சாப்பாடு தான் சாப்பிட்டீங்களா? இல்ல, பூரி வாங்கி கொடுத்தாங்க. என் பொண்டாட்டி சொன்னா, அதெல்லாம் போடப்படாது, மரியாதையா 4500 ரூபாய் பணம் கூட நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரமுன்னா. நான் என்னல பேசியல், ஏதோ பட்டர் பேசியல்னு சொன்னா. நமக்கு தெரியும் மாடு மேய்க்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் என்ன தெரியும். என்னடா பட்டர் பேசியல் பார்த்தா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, இந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சியில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சுக்கிறாங்க. எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய் சொன்னால கணக்கு. நெஞ்சு வழியே வந்துட்டுது. முத்தூர் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கிட்டு வந்துட்டு கொலக்கட்டை பிள்ளை தின்னுட்டு வருஷம் 2 குட்டி போடுமில்ல. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க கிடா ஆடு குட்டி போடாதாம்ல. கெடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் குட்டி போடுதே, அது பொட்டையாடா இருக்கு, குட்டி போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையா? உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாயை அவுத்து விடுறான். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி. நாளைக்கு காத்தால போய் நேரா சட்டை கட்டி பிடிச்சி, அடே கூறுகட்ட நெட்டக்கால மூட்டில் கெடாய் இல்லை என்ற கெடா சேர்ந்து ஒரு ஒட்டையாடு குட்டி போட்டுருக்குது. ஒழுக்க மரியாதையா பட்டிக்கு ஒரு குட்டி கேளுங்க நடுவரவர்களே. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? அவ சண்டைக்கு வருவான். இடத்துக்கு சண்டைக்கு வருது. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு வைப்ப, நாளைக்கு ஆட்டுக்குட்டியே பையன் சண்டைக்கு வருவான். ஆட்டுக்குட்டியோ? என் பொண்டாட்டி சொன்னா, அதெல்லாம் ஆகாது, 4500 ரூபாய் பணம் கூட நம்ம போய் பேசியல் பண்றோம்னா. நான் சொன்ன, பொழைக்கிற குடியானவன் 4500 ரூபாய் செலவணி மூஞ்சி கழுவுன குடும்பம் முன்னுக்கு வருமா? ஒரு வாரம் சந்தை செலவு அது. ஒரு அள்ளியோரம்பரை வந்தாங்கன்னா பார்க்கறதுக்கு செலவு அது. ஒரு சேலை எடுத்தா கூட 10 மட்டும் இழுத்து கட்டல. மரியாதையா வேலை பாருன்னு அண்ணங்கால போட்டு திருப்பூர் பால் கொண்டாத்துனாக்கா, ஒரு சாமர்த்தியம் நீ பொம்பளை பொறுப்புன்னு இருக்கிறவா புருஷன கேட்கணுமா கேட்கப்படாதா? நான் இந்த கடை வண்டி எடுத்து தெக்க வந்தோன்னா வண்டி எடுத்து வடக்க முடிச்சுட்டான். உங்களுக்கு எப்படி பக்கம் காங்கேயம் டவுன், எனக்கு பக்கம் நம்பியூர் டவுன். அங்க எவ்வளவு பேசியல் பண்றா, அதனால பியூட்டி பார்லர் திறந்துட்டு இருக்கிறா. இவ மல்லாக்கு படுத்துட்டான். பையன் பள்ளிக்கூடம் போட்டு வந்தா மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன். ஏன்டா டியூஷனுக்கு போட்டு எங்கடா மாடு மேய்க்கிறேன், எங்கடா கொம்மான்னு. அம்மா பேசியல் பண்ண போயிட்டேன். நான் பார்த்தே ஒரு சாமர்த்தியம்ட்டு வண்டி எடுத்து விட்டேன். போய் பார்க்குறேன், 4 பொம்பளை குண்டா கௌதமி ஆட்டமும் மங்கையாட்டமும் மல்லாக்கப்படுத்திருக்கிறாள். இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. அங்கதான் மூச்சு பூரா அனுமாருக்கு வெண்ணக்காப்பு சாத்திர மாதிரி சாத்தி படுத்திருந்தாளுவலா. நான் போய் மொல்ல கிட்ட அம்மனியோ ஓட ஊடிச்சாவி கொண்டு போயிட்டான். ஊடு திறக்கிறதுக்கு வலிக்கல. அம்மனிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கல. அந்த ஓனரமோ ஓரமானு போன் பேசிட்டு இருந்தா. நான் போய் என் கண்ணே என் பொண்டாட்டி வந்தாலே பார்த்தையான்னு. அந்த அம்மா என்னன்னா, உள்ள 4 லேடிஸ் இருக்கிறாங்க, ஆரையோன்ற சம்சாரம்னா. அது தெரிஞ்சா நானே எழுப்பி சாவி வாங்கிட்டு போயிருவேன். உள்ள ஊரை குந்தாரியா படுத்திருக்கிறாள், எவனு தெரியல, எழுப்பிடுன்னு. அந்த அம்மா கேட்ட, உனக்கு கண்ணால மூச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா? 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு. 15 வருஷமா உங்க சம்சாரம் கூட தான் பொழைக்குது. அம்மாயோ 15 வருஷமா பொழைக்கிற பொண்டாட்டியே நீங்க அடையாளம் தெரியலங்கிறீங்க. அந்த அம்மா மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு, எனக்கு எப்படி தெரியும்னு அவங்க. கரெக்ட். நாங்க 2 பேசிட்டு இருந்த மக்கா கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்குமே மோசுன்னு, பொம்மிரி நாய். இந்த பொம்மிரி நாய் என்ன பண்ணுச்சு, கதவு சந்தில முட்டிட்டு உள்ள போனது. என்னை பெத்த ஆத்தாமாருக்கு இத்தனை பேர் இருக்கிறீங்க. பாலாடை பார்த்தா நாய் கம்மன் இருக்குமா, பால் சத்தி பார்த்தாவே கம்மன் இருக்காது. அது என்ன பண்ணுது, மேல போய் சேர் மேல ஏறி படுத்திருக்கிற மூஞ்சி சொலுக்கு நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியும். இவ கேக்குறா, ஏன் மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறோம், நீங்களே ஏன் 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேக்குறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 ரூபாய் கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளியா? ஆம்பளை உழைப்பு இல்லாம நீ நாய் நக்கூட முடியுமான்னு கேக்குறேன். நடுவர் அவர்களே, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சுக்கிறேன். எவ்வளவு? 1,93,000.
மாப்பிள்ள ஆ? உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் ஒன் டவுசர் தான்டா. எது? திடீர்னு இப்போ திருட வந்தான்னு வச்சுக்க, ஆ, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். அது சரி. உன்னைய வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்ச காசு கண்டத்துட்டு பார்க்க வச்சுக்கிறேன். நடுவர் அவர்கள் இந்த 1,93,500 இந்த மேடையில் வைக்கிறேன். வையி சொத்தழிஞ்சாலு சொல்லலியாத எங்க ஆலாம்பாடி மாம்பச்சான் கொடுத்து முன்னாள் அந்த ஆத்தா மகாசக்தி மாரியவா கோபக்காரி கட்டுன புருஷன் தலையில பொரியோடு வச்சா அந்த ஆத்தா மாரித்தாய் வாசல்ல அந்த படத்தை இந்த மேடையில் வைக்கிறேன். வையி கௌதமி அவர்களையும் மங்கையர்கரசி அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் ஜனத்து முன்னால சும்மா கொடுத்துட்டு போறேன். அது எங்க ஆத்தா மாறி மேல சத்தியம். என்ன பண்ணணும்? அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும். ஏ அவளா வேணாம்யா. சரி, ஒரு 500 ரூபா காசு கொடு, இது 2 பேரும் முதுகை நான் திரும்பி ஏதே அதுக்கெல்லாம் அவ புருஷர் அவங்க தான் சொல்லி விட்டது. 6 கட்ட நாய்வா. நடுவர் அவர்களை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? 6 வாக்கறக்காக பொம்பளைகள்ல சாக்கெட்ல கதவு நிலவு சன்னல் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேளு. வேறு முந்தானையில கல்லு பார்த்தச்சா முன்னால் இழுத்து பார்க்கலாம். வேறு கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பார்க்கலாம். என்னைக்கு லேடிஸ் பூரா சாக்கெட்ல கல்ல வச்சுங்களோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல் வந்து கிடக்கு. அங்கேருந்து இங்கே எப்படி வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆக்கி போல் இருக்குது. ஓஹோ. அதை விட ஒரு கொடுமைக்கு என்ற பொண்டாட்டி 2 சாக்கெட்ல நாடா கட்டி நாடாவில் 2 குண்டை தொங்கிட்டு இருந்தா. நடந்து போற டுமுக்கு 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 நாடுது. தினத்துக்கெல்லாம் நாடா தொங்குதுனே. நீ டவுசர்ல நாடா வைக்கிற, நான் ஜாக்கெட்ல நாடா வைக்கிறேன். போய சரியா போச்சுங்கிறாள். இது நாடா? மாப்பிள்ள உனக்கு ஒன்றும் தெரியாத. என்ன? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி. டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன்டா. அவன் பிரித்து பார்த்துட்டு 2100 ரூபா கூலி கேட்குறான்டா. எத்தனை ஜாக்கெட்டு? ஒரே ஜாக்கெட்டு. ஏண்டான்னு கேட்டேன். சார் உங்கள் டீச்சர் ஜாக்கெட்டில் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 சரி கொடுத்துட்டு வந்துட்டான்டா. தீபாவளி நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. மாத்திட்டான்டா. மாத்திட்டா? ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி அங்கேதான் சார் ஜன்னல் இருக்கணும் அப்படின்னா. இந்த பொம்பளை மறுநாள் காலையில அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏண்டான்னு கேட்டேன். சார் மேடத்தை வர சொல்லுங்க சார்னா. சம்பளம் கம்பளம் கொடுக்க விட்டீங்களா? அதான் ஏண்டான்னு கேட்டேன். ஜன்னலில் கொசுவல் அடிச்சு விட்டு போகிறேன் சார், வர சொல்லுங்க சார் அப்படின்னா. இந்த பெண்ணால் பொறுப்பு இருக்குமா? ஒரு பெண் எப்படிங்க இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உடலழகை ஊருமிச்ச காட்டக்கூடாது, மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாற்றக்கூடாது. உடலழகை ஊருமிச்ச காட்டக்கூடாது, மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாற்றக்கூடாது. உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது, உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது. ஏர் உழவனுக்கே ஏற்ற பெண்ணை மாற்றக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இன்னைக்கு பொம்பளையில நடந்துக்குதுங்களா? நடுவர் அவர்களே படிப்புல பங்குக்கு வந்தாங்க, சொத்துல பங்குக்கு வந்தாங்க. இப்ப போட்டுக்கிற துணிக்கு ஆம்பளை கூட பங்குக்கு வராங்க. எங்க ஆம்பளை பையன் போடுற துணி பூரா பொட்ட புள்ள போடுறா. ஆம்பளை போடுற டவுசரை பொம்பளை போடுறா, ஆம்பளை போடுற பேண்ட்டு பொம்பளை புள்ள போடுறா, ஆம்பளை போடுற டிஷர்ட் பொம்பளை புள்ள போடுறாளே. என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொட்ட புள்ளை போடுற சுடிதார் போட ஆசைப்பட்டமா? இல்ல என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொட்ட புள்ளை போடுற அந்த லெக்கின்ஸ் தான் போட ஆசைப்பட்டமாங்க? என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல உங்களுக்கு லெக்கின்ஸ் போட்டா அப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். நல்ல சிவமலை பேயாட்டு இருப்பேன். ஏங்க எதுக்கு எடுத்தாலும் பங்கு ஆம்பளை பையன் கூட போட்டி போடுறாங்க, இது அடுக்குமாங்க? நடுவர் அவர்களே பட்டிமன்றம் முடிச்சு முன்னால நான் வீட்டுக்கு போனேன். என்னை பெத்த அம்மாளுங்க வண்டி நிறுத்திட்டு வாரக்குள்ள அங்க அடுப்புல கல் வச்சாரு. அடே அட இன்னைக்கு தான் வெள்ளைக்கோழி மொட்டு வச்சுக்குந்தா ஒரு மொட்டு தோசை போட்டு தாரேன். நேற்று கொக்க பருப்பொடி கொடுத்துட்டேன், இந்தா பொடி தோசைன்னு போட்டு தார மொறுன்னு. நேத்தாண்டு நெய் ஆச்சுனே, இந்தா நெய் தோசைன்னு போட்டு தாரம்னே. நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் எனக்கு பெத்த தாய்ங்க
வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசை விட்டு போட்டாளுங்க. ஆனா இப்பவும் வீட்டுல ஒரு தீர்க்காளுங்க சில் ராணி சிலேபி மேனி. ஆறு மாப்பிள்ள பொண்டாட்டி தானுங்க. ஒரு தோசை தாங்க கல்லில் ஊத்தி இருப்பேன். மாமா போதுமா அடி ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து. மாமா போதுமா மாமா போதுமா போதுமா போதுமாங்கிறாள். அந்த தோசை தின்ன என்ன பால் டயர் குடிச்சிட்டு செத்தன்னு கேக்குறேன். ஏன் பொண்டாட்டிலாம் அப்படி கிடையாது. நைட்டு தோசை சுடும் போது தோசை முருகலா வரும், ரெண்டாவது தோசை எண்ணெயே இல்லாமல் வரும், மூணாவது தோசை ஊத்தாப்ப மாதிரி வரும். அப்படின்னா அதோட முடிச்சு கடா லூசு பழையன்னு அர்த்தம். அது சரி. நடுபரப்புல நல்லா பாருங்க. பட்டிமன்றம் முடிஞ்சு போகையில் எங்கள் அம்மா வட்டல் சோறு போட்டு சோறு தின்னு முடி வரைக்கும் ஒரு வாரத்தை பேச வேண்டாம். பருப்பு வேணுமா ரசம் வேணுமா தயிர் வேணுமா ஊத்துட்டு சாமி பேசா சோறு போடுவேன். இவ இருக்கிற பொண்டாட்டி வட்டல்ல சோத்தை போட்டதுமே சைஸா ஆரம்பிப்பா. நீங்க வாட்டுக்கு வாரைக்கு போறீங்க, வீட்டுல என்ன நடக்குறவங்களுக்கு என்னாலும் தெரியுதா? சும்மா ஆம்பளை சம்பாரிச்சு கொண்டாந்து போட்டா போதுமா இருக்கும். பருப்பு ஊத்திட்டு வாரேன் கொக்கா வாரமானா தாராவரத்துல இருந்து வாரா. அங்கெல்லாம் கடகண்ணியே இல்லையா? வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டு வர, போகும்போது 3 கட்டப்பை செபக்கமடா செபத்துட்டு போற. ஏங்க எரியுது தைலத்தை மூக்கில் வச்சு எரியாத மணக்குமா? உங்களுக்கு மூக்கு எரியுது, எனக்கு வவுறு எரியுது. கலந்து குடிக்கணும் விட்டாச்சு. வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டு வர, 3 கட்டப்பை ஏற்றிட்டு போறேன். இருக்கும் ரசம் ஊற்றிட்டு வரேன். உன்னை நம்பி 5 கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன். வர அவஞ்சோட்டு பசங்க எல்லாம் களத்துக்கு போய் தேங்காய் பருப்பு வியாபாரம் பார்க்குறாங்கல்ல. இவன் தின்னு போட்டு செனையார் வியாட்டு ஊற சுற்றி திரியிறேன். நாளைக்கு நாமளும் 2 பெத்து வச்சிருக்கிறோம்ல, உனக்கெல்லாம் எப்படித்தான் தொண்டையில சோறு இறங்குதோ. இருக்கா தயிர் கொண்டு வரேன். எறும்பு தயிர் வேணுமா மாடு தயிர் வேணுமா? பால் டயர் இருந்த ஊத்துவேன். அப்பை பிராட்டி சொன்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி. அவட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னாள். ஐயா ஒரு நல்ல சோறு போட முடியாத அந்த பாவி பரதேசி நாயி மானா பரதேசி மண்டமே தன்னாசின் எங்கேயோ போய் சம்பாரிச்சு வரான்ல. அந்த சம்பாதிக்கிற ஆம்பளைக்கு முதல் பொம்பளைக்கு பொறுப்பா நடத்துக்கிறீங்களா? இந்த நைட்டு சாப்பாடு போடுவாங்க, அப்பத்தான் வாயில வைக்க போவோம். நீங்கள் சாப்பிடுங்க, உங்களை ஒன்று கேட்கணும். ஐயய்யா என்ன கேட்க போகிறான்னு தெரியலையே. போனது எடுத்து பார்த்து விட்டாளா? யாரும் பைக்கில் ஏற்றுட்டு போனது போட்டு விட்டு விட்டாளுங்களா? இந்த பயத்திலே 10 நிமிஷம் சாப்பிட வேண்டியது 1/2 மணி நேரம் சாப்பிடுவான். தண்ணியை குடிச்சு. என்ன சொல்லு, சாப்பிடுங்க சொல்கிறேன். இது நீ அப்புறமே சொல்ல வேண்டிய ஏன்னா நீ முதலே கிளப்பி விட்றேன். எல்லாம் எதை பார்த்து கத்துக்கிறாங்க? பொழுதாவோலிக்கு டிவி. அந்த காலத்துல பொம்பளையோ காத்தால இருந்துச்சா சட்டிவான கழுவி ஊடுவாஸ் கூட்டி பால் கறந்து பையனு பள்ளிக்கூடம் தாட்டி புருஷன் களத்துக்கு தாட்டிட்டு போட்டு 9 மணிக்கு செம்பிளியாட்டு ஓட்டிட்டு போயாரு கொலக்கட்டான் காட்டுக்குள்ள. பொழுதுக்கு பட்டி பேச்சு போட்டு பொழுதாடு கொண்டாந்து காட்டி போட்டு புருஷமாருக்குள்ள சட்டு துணியெல்லாம் துவைச்சு சட்டிவான கழுவி பழையபடி சோறாக்கி அத்தனை மம்பாடு பட்டாங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல பொம்பளையோ பொழுதாவோலிக்கு டிவி. 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு மருமவோ, 8:30 மணிக்கு 3 முடிச்சு 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30க்கு மல்லி, 10 மணிக்கு வில்லி. நீ எப்பத்தான் அடுப்புல வெப்ப கொல்லி? நீ சொல்லி மாப்பிள்ள. அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? பாண்டியன் ஸ்டோர்ஸ்லயே அந்த மருமவ பிராடுன்னு மாமனார் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப பொங்க வைக்க போறவன்னு ஒரு பிளான போட்டு அவ இருக்கிறவர் வேட்டை கண்ணியோனவி மாமியா அந்த பெரிய மருமவி அம்மா கண்ணு முழிச்சுட்டு உள்ளாத குலதெய்வத்து கோயிலுக்கு பொங்க வைக்க போய் பொங்கச்சோரை போட்டு அவன் திங்கில கடைசியிலே அந்த பந்தல் கழுண்டு உழுகுது. இப்ப போய் உள்ள உளுந்துட்டா. இப்ப மண்டை கழிச்சு கிடக்குறான். அப்ப அந்த பாக்கியலட்சுமியில அந்த பழனிசாமி வேற பிக் பாஸ்குள்ள போயிட்டான துபாய் போறோம்னு அந்த ஹோட்டல் கடையே வியாபாரம் முடிச்சு போச்சு. நடுவர் கயல் என்னாச்சு? அந்த கயல்லதே அந்த மூர்த்தி பாய தலை தீபாவளிக்கு 1 பவுன் நகை கொண்டாந்து போட்டான்னு அது ஆடி அளவு தரிக்கிற ஆட்டுவாழை தளவு தரிக்கிற எங்கிருந்து கொண்டு வந்தான்னு 1 பவுன் அல்ல திருட்டு நகைடும். அந்த சிறகடிக்கு ஆசையிலே கௌதமி அந்த பயம் பாவை எப்போவோ 1 லட்சம் திருடுனது. இப்பவா திருடுன 6 மாதத்துக்கு முன்னால திருடுனதே அந்த ரோகிணி அந்த கேப் மாதிரி வெளி தெரிச்சுவோம்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டா. இப்ப மீனால வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறான். ஆஹா ஆஹா ஆஹா, அவ்வளவு நாடகத்தை எவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஒரு தடவை கைதட்டுங்க பாப்போம். ஏன் மாப்பிள்ள, பொம்பளைங்க பூரா பொறுப்பு இல்லாம டிவி பாக்குறாங்கன்னா அவ்வளவு நாடகத்தை நீங்க கரெக்டா சொல்றீங்க. என்னடா நியாயம்?
தமிழ்நாட்டை மாத்திரை, இந்தியா மாத்திரை, ஆலாம்படி மாத்திரை, காங்கேயத்தை மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாலேயும் மாற்றி போடுங்க. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்களால டிவி சேனல் கூட மாற்ற முடியாது. ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டாளுவோ. மாசமான 250 ரூபா 300 ரூபா நாம தானே பணம் கட்டுறா. ஆம்பளைக்கு எப்போ கிடைக்குது டிவி ரிமோட்டு? அன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருக்குது. என் பொண்டாட்டிக்கிட்டு ஏய் குடி ஸ்கோர் பார்க்குறமனே, ஸ்கோர் வேணுமா நைட்டு சோறு வேணுமா? சோழி முடிச்சுது அக்கா. பாத்ரூம் போறாளக்கா, ரிமோட்டை கொண்டையில சொருவிட்டு போறாளக்கா. ஏன் இருந்தா மேட்ச் போடுவோம். ஆம்பளைக்கு எப்போ கிடைக்குது டிவி ரிமோட்டு? ஆம்பளைக்கெல்லாம் நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தாங்க நீங்க பாருங்க. நம்ம போட்டோம்னா அப்போ தாண்டா 2 அண்டா நிறைய மருந்துக்கின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களை, உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறோம். எங்கள் பிரச்சனை நாங்கள் தீர்த்துக்கிறோம்ப்பா. நடுவர் அவர்களே, நீ யாரை நம்பி வீட்டுக்குள்ள வார? அந்த இழுச்சுவா புருஷன் 3 முடிச்சு போட முடித்தானே நீ பொண்டாட்டி அப்படிங்கிற அங்கீகாரம் வந்தது. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. நல்லா கல்யாணத்தை நினச்சி பாடுறா. நம்மளாடா கல்யாணத்தில் 3 முடிச்சு போட்டோம். அருமக்காரர் தாலி எடுத்து கொடுத்தாரு 12 நம்ம கொண்டே விட்டோம். எவ்வளோ போட்ட முடிச்சுக்கலாம் நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்குறோம்டா. ஆமாங்கோ, நான் 1 முடிச்சு தான் போட்டேன். 2வது முடிச்சு எங்க நங்கையா போட்டா. அதான் நங்கையா போடுவாங்க முடிச்சு. எனக்கெல்லாம் மொத்தம் 3-4 அக்கா. ஆளுக்கு 3 முடிச்சு போட்டிருக்குதுங்க. என் கல்யாணத்தில் நைட்டு போய் பார்க்குறேன், மொத்தம் 15 முடிச்சு இருக்குடா. விடிய விடிய முடிச்சு ஊற்றதாண்டா வேலை. முடிச்சு வைக்கின்னு கூப்பிட்றாங்க. வேலையை பாரு. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொழுது அந்த புருஷனை பார்த்து வங்க கடலாலம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு அன்பு கடலாலம் மாறுங்க என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவன் உன்னுடைய அன்பு கந்தவாளம் எனக்கென வந்த தேவனே சரிபாதி அல்லவா நடக்கையில் எந்தன் கூட வரும் நீழல் போலே நான் அல்லவா கம்பன் கண்ட சீதையனே ராமன் கண்ட ராதையனே மடி சேர்ந்த பூரணமே மனசில் வீசுமா. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் கரளியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன். என்னைக்காவது இப்படி பாடின வரலாறு சரித்திர பூவாளம் உண்டா? வாயில வந்து போச்சா? பேசு பேசு. என்னைக்காவது வட்டல்ல சோத்த போட்டதுக்கு அப்புறம் எங்க அப்பன் நடந்தா ராசன் நட, எங்க அப்பன் நடையழக எங்க ஊர் பொம்பளை சித்தம் நின்னு பார்ப்பாங்க. எப்ப நட எப்படி? ஒரு காலை காங்கேயத்தில் வைக்கிற, ஒரு காலை ஈங்கூர்ல வைக்கிற. எங்க அண்ணன் தம்பி பார்த்தா சிங்கா மாட்ட பார்ப்பாங்க. அண்ணன் தம்பி பார்வை எப்படி? கூத்து மேல ராசாவுக்கு ராசாவுக்கு பொண்டாட்டி பொண்டாட்டியா பொண்டாட்டிக்கும் பட்டது ராணி அதுல பாராட்டு வேற. வயசு 36 மொத்தம் 26. ஒரு கண்ணு வெள்ளை காயில பாக்குது, ஓஹோ, ஒரு கண்ணு நல்லூரை பாக்குது. மேய்க்கிறது எருமை, நம்மளுக்கு என்ன பெருமை? அருமை. என்னைக்காவது பாடுபடுற ஆம்பளை தன்னோட பெருமை வெளியே சொல்லி இருக்கிறான்? ஆம்பளை பெருமையா பேச மாட்டாங்க. இந்த பெண்கள் தான் பெருமை பேசுறது. ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், 10 வீட்டில் காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். தரி காங்கேயத்தில் 250 ரூபா சொன்னேன், 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இந்த பாரு இந்த பாரு இந்த பாரு, 10 வீட்டில் காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். ஆனால் ஆம்பளை பெருமை பேச மாட்டான். பேச மாட்டான். 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்கிட்ட சொல்கிறானா? சொல்ல மாட்டான். எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டோம்ங்க. ஏன் சொல்ல மாட்டான்? ஏன்? தலை தான் தொங்கிருமே. அண்ணன் நிமிந்தாவிலே சொல்றதுக்கு எங்க ஒருத்தன் தலை தொங்குற அளவுக்கு தண்ணி அடிக்கிறான்னா அதுக்கு காரணம் ஆறு. சத்தியமா பெண்கள் தான். குற்றச்சாட்டு அந்த மேடையில பகிரங்கமா வைக்கிறேன். எப்படிங்க? ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. இப்போ ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? 3 மாத்தையில் ஒரு பாட்டல்ல பால் அடைச்சு குர்ரா 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 குர்ரா
3 மாத்தையில் பாட்டில் பிடிக்க ஆரம்பித்தவன் கடைசி வரைக்கும் பாட்டில் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். யார் காரணம்? பெண்கள் தான் காரணம். தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேலே பாசம் இருந்துச்சு. பாட்டில் பால் கொடுக்குறாங்க, பாட்டில் மேலே பாசம் வந்துருச்சு. நம்ம கையில் என்ன இருக்குது? நடுவர் அவர்களை நம்மளுக்கு அந்த சோழியாக ஆகாது, அது சேராதுங்க. என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிற மாதிரி ஒரு நாள் சாம்பார் வைக்கிறாளா? ஒரு நாளைக்கு புளி பத்துறது இல்லை, ஒரு நாளைக்கு முருங்காய் இல்லை, ஒரு நாளைக்கு வெந்தயம் இல்லை, ஒரு நாளைக்கு உப்பு இல்லை, ஒரு நாளைக்கு காரம் இல்லை. நான் கேட்டா ஆய்க்கு போட்டா மட்டும் திரும்போட்டு வீங்கிட்டு போறேங்கிறா. நடுவர் அவர்களை இந்த உடம்ப வளர்த்துறக்கு நான் பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும். எங்க 16 வருஷமா இருக்கிற தொப்பைய 10 நாள்ல குறைக்க முடியுமா? குறைக்கலாமடா. எப்படி? அமெரிக்காவில் அதுக்கு ஒரு வைத்தியம் வச்சிருக்கேன். என்ன வைத்தியம்? சாதா ட்ரீட்மெண்ட்னா 40,000 ரூபா. சரி. ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னா 80,000 ரூபா. என்னங்க ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க. 2 லட்சம் ஆனாலாம் கொடுக்குறேன். சாதா ட்ரீட்மெண்ட்னா ஒரு ரூமுக்குள்ளே இது மாதிரி சேராக கிடக்கும், வெறும் சேர் மட்டும் கிடக்கும். சரி. உன்னை உள்ளே விட்டு பூட்டிடுவாங்க. அங்கே ஒரு பொம்பளை பிள்ளை நிற்கும், அழகான பொம்பளை பிள்ளை. அதை நீ இப்படி விரட்டிட்டே ஓடணும், அது ஓடிக்கிட்டே இருக்கும். தொப்பை தன்னால் குறைஞ்சிரும். ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு அது 80,000. ஏங்க 40,000க்கு அழகான பிள்ளைன்னா 80,000க்கு சூப்பர் பிகரா இருக்கு. எப்படிங்க? இதே மாதிரி ரூமுக்குள்ளே உள்ளே விட்டு சேரை போட்டு உன்னை உள்ளே விட்டுருவாங்க. அங்கே ஒரு 80 வயசு கிளவி உன்னை விரட்ட ஆரம்பிக்கும். இப்போ நீ ஓடுற பொறுத்த உனக்கு தொப்பையே குறைய வேண்டாமுங்க. நடுவர் அவர்களை பெருமை பேசியே குடும்பத்தை குட்டிச்சவர் பண்றாங்களுக்கு. குசலம் பேசுறோடு குப்பை கடையா போமா, சாட பேசுறோடு சந்தை கடையா போமாம்பாங்க. என்னைக்கு ஒரு பொம்பளை வீட்டுல ஓயாத பழமை பேசுறாளோ அந்த குடும்பத்துல சந்தோஷம் வராதுங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. இவங்க சொல்றாங்க நாங்க பாடுபடுறீங்க. யாருக்கு பாடுபடுறீங்க? இந்த கட்டண புருஷனை கண்டா கூட இப்பெல்லாம் பயம் இல்லைங்க. இந்த குழுவுக்காரன் ஒருத்தர் வர்றான் தெரியுமா? திங்கக்கிழமை ஒரு குழுவு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு, புதன்கிழமை அன்னைக்கு ஒரு குழுவு. அவனுக்கு பேர் குழுவு இல்லை, பூரா புழுவு. எங்க கட்டண புருஷனுக்கு வட்டி குடுறாளுக்கு என் பொண்டாட்டி. வெளியில கடன் வாங்கின 5 ரூபா வட்டி 2 ரூபா வட்டி கட்டவனு கம்மனை எங்கிட்டே கடன் வாங்கி நான் 3 ரூபா வட்டி கொடுக்குறோங்கிறாளே. இவ கூட பொழைச்சேன்னா புளி மரத்தில் தொங்குனேன்னு கேட்குறேன். நடுவரவில் எங்கிருந்து சம்பாதிக்கிறாங்க? அப்பனாயா கொடுத்து விடுறாங்களா? நல்லா கேட்டுங்க. இந்த தண்ணி போட்டு ஆலாம்பாடியில் ஆறப்படி தண்ணி போடுற வழக்கம் இல்லைன்னு வந்ததுன்னு சொன்னாங்க. அப்படி யாராலும் தண்ணி போட்டு வீட்டில் போட்டு படுக்கிற ஆம்பளையில இருந்தா மஞ்சு மாமா ஒரு ஐடியா கொடுத்துட்டு போறேன். டவுசர்ல பணத்தோட மப்போட வீட்டில் போய் படுக்கிறிய, டவுசர்ல பணம் இருந்து எடுத்து உஷாரா ஒளி வச்சுட்டு தூங்குவோம். மப்பிள போய் படுத்துட்டீங்கன்னா வெடிச்சு காத்தால டவுசர் இருக்கு, பணம் இருக்கு, அது ஆட்டை போட்டுக்கு வாழுவோம். நீ டீ கடையில் வந்து டீ வாங்கி குடிச்சிட்டு கையை உள்ள விடுவேன். நைட்டு 5,000 மிச்சமே காணமே, அங்கதான் தூக்கிட்டால எங்க இருக்கு 5,000? ஏமாத்து. வீட்டில் வந்து ஏய் நைட்டு பணம் 5,000 ரூபா டவுசர் வச்சிருந்து பாத்தியா? நீ மாப்பிள்ள எங்க கொடுத்து கிடத்தியா? அங்க போய் பாருன்றுவா. உஷாரா இருக்கும் நடுவர். மாப்பிள்ள எங்க ஊர்ல ஒருத்தன் தீபாவளிக்கு போனஸ் வாங்கி 10,000 ரூபாய் டவுசர் பாக்கெட்ல வச்சுட்டு சரி நைட்டு தூங்கிட்டான்டா வீட்டுல. சரி காலையில பார்த்தா பணத்தை காணாம. இவன் பொண்டாட்டி தான்டா எடுத்திருக்கா. எப்படிங்க கண்டுபிடிச்சா? இவன் பொண்டாட்டி எடுத்து அவங்க அம்மா விட்டு கொடுத்து விட்டுருக்காடா. பொண்டாட்டிக்காரி நீ எடுத்தான்னு கேட்டால ஆலாம்பாடி மாரியத்த மேல 1000 சத்தியம் பண்ணுவா. அவ அம்மா விட்டு கொடுத்தது எப்படி இவன் கண்டுபிடிச்சா? இவன் டவுசரோட எடுத்து கொடுத்து விட்டுருக்காடா. இவன் மாமியா வீட்டுல இவன் டவுசர் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அவன் மாமனார் டவுசர் லூசா இருக்குன்னு டக்கு பிடிச்சி போட்டு கொடுத்துருச்சு. நடுவர் அவர்களை வபுர்வாயெல்லாம் வேவுதுங்க, வபுர்வாயெல்லாம் வேவுதுங்க. பொம்பளை பொறுப்புங்கிறாங்கல்ல. நான் கேட்கறேன், பண்ணையம் பண்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க எந்த பொம்பளை பிள்ளைகளாவது பொறுப்பா இருக்குதா? நீ பொறுப்புள்ள கோமாரி எப்ப ஏற்பட்ட சம்பளம் வந்தாலும் உன்னால திறமை கொடுத்தா நடத்த முடியுமில்ல? 50 ரூபா இருந்தாலும் அதுக்குள்ள கொடுத்தா நடத்தணும், 500 ரூபா இருந்தால் அதுக்குள்ள கொடுத்தா நடத்தணும், 5000 இருந்தால் அதுக்குள்ள கொடுத்தா நடத்தணும். வீட்டு அம்மனிகோ பொட்ட பிள்ளைகள் பெத்தையெல்லாம் இதுக்கு புத்தி சொல்லி கொடுங்க. படிப்பு எப்போ வேணாலும் படிக்கலாம். வாழ்க்கை பாடம் புத்தகத்தில் படிக்க முடியாது, அனுபவத்தில் தான் படிக்க முடியும். 6 ஆள் வீட்டு பொட்ட பிள்ளைகிட்ட ஊடுவாஸ் கூட்ட சொல்றீங்களா, துணிமணி ஒளி சொல்றீங்களா, சாணி வேலைக்கு சொல்றீங்களா, பால் கறக்க சொல்றீங்க, எச்ச வட்டல எடுத்து ஊத்த மாட்டேங்கிறாளுங்க. அம்மா புள்ள படிக்கிறா அவன காத்தாளி காங்காய மாகாணத்துக்கு கலெக்டராக ஆக போறா. கல்யாணம் வைக்கிற வயசானே அவனாலையும் கூட்டிட்டு ஓட போறேன். நான் கேட்கறதுங்க, பெத்து வளர்த்தி பிள்ளைகள் பெருமை சேர்த்தறக்கு 1000 நியாயம் பேசலாமுங்க.
வரக்காட்டுக்குள்ள இந்த செம்பளிக்குட்டி செனையான சாகலின்னு வரடா போச்சு, சந்தையில் கொண்டு வித்து போட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஒரு குழந்தைய பெத்து வளர்த்தி ஆள் பண்றக்கு அந்த தகப்ப பண்ற பாடு தெரியுங்களா? தீபாவளி போனஸ் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, ஓனர் பல்ல கஞ்சிட்டு பார்த்துட்டு 10 நாளைக்கு முன்னால் தொட்டு அவங்க கண்ணு முன்னாலெல்லாம் நேராக நடந்து போகணும், ஒழுக்கமாக நடந்து வரணும், இல்லைன்னா போனத்தில் கை வச்சிருவேன். ஒரு நல்ல துணி ஓட்டது இல்லைங்க ஆம்பளை, ஒரு நல்ல வேட்டி கட்டுறது இல்லைங்க. பிள்ளையை கூட்டிகிட்டு போய் டாடி மம்மியிலே பச்சை கலர் வேணுமா எடுத்துக்க சாமி, வெள்ளை கலர் வேணுமா எடுத்துக்க சாமி, அந்த புள்ள காக்கா குஞ்சாட்டு இருக்குமுங்க. 10 கடை ஏறி இறங்குவானுங்க. அம்மாக்காரி என்ன வேலை போட்டுக்குதும்ப, ஆனால் அப்போ பிள்ளைக்கு பிடிச்சிருந்த எடுத்து கொடுன்னு சொல்லுவானுங்க. அப்பேற்பட்ட ஆம்பளை உழைப்பு இல்லாத ஒரு குடும்பத்தில் என்னைக்கு சந்தோஷத்தை கொண்டு வர முடியாதுங்க. 1000 பொம்பளை வீட்டில் பொறுப்பை சிக்கனமாக நடத்தலாம், ஆனால் வருமானம் இல்லாத குடும்பத்தில் என்னைக்கு செழிசெழிப்பு வராது. 10 ஏக்கரா பணையம் பண்ணலாம், 1 ஏக்கரா பணையம் பண்ணலாம், அதை உருப்படியாக பண்ணோம். இன்னைக்கு எந்த பொட்ட பிள்ளையாவது சாதகத்தை எடுத்தோன்னே பையனை என்ன பண்ணுற, விவசாயம் பார்க்குறேன், 10 மாடு கறக்குது, கோழி 50 உருப்படி இருக்குது, நான் கட்டிக்கிறேன்னு சொல்லுவாளா? ஐடி மாப்பிள்ளைகள், வெளிநாட்டு மாப்பிள்ளைகள், வெளியூர் மாப்பிள்ளைகள் இன்னைக்கு காங்காய் முச்சோடு இந்திக்காரர் வந்துட்டாங்க. நம்ம குடியானம் போட்ட தேங்காய் பருப்பு காலத்தில் தேங்காய் தோன்ற காலில் வீட்டில் அம்மணி தோண்டுவாளா, பெத்த முள்ள தோண்டுவாளா? அந்த காலத்தில் பருப்பு காலம் போட்டால் லட்ச லட்சமாக சம்பாரிச்சேன். ஏன் சம்பாரிச்ச? பையன் புள்ள பேரன் பேத்தி எல்லாரும் காய் உடைச்சாங்க, காய் தோண்டினாங்க. இன்னைக்கு ஒரு காலம் இருக்குது, வாரம் 5000 காய் உடைக்கிறான்னா அம்மனிக்கு காட்டன் புடவை மங்கிறது இல்லை, படம் கட்டிட்டு வாரா. ஆளுகளுக்கு காப்பி ஊற்றணும், சோழி பிடிச்சி போச்சு. அப்போ ஆம்பளை போய் எங்கேயோ காய் வாங்கிட்டு வந்தாள், அம்மனி வீட்டில் இருக்கிறவ அதை சரக்கு பண்ணாதான் வியாபாரம் பண்ண முடியும். அந்த பொறுப்பு இன்னைக்கு பொம்பளைகிட்டு இருக்குதா? அதை விட ஒண்ணுங்க, எத்தனை பிரச்சனை வந்தாலும் என் பொண்டாட்டி மட்டும் நான் டைவர்ஸ்னு மட்டும் பண்றது இல்லை. அதான் மாப்பிள்ள பாசங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. இன்னைக்கு மாடு சும்மா இருந்தாலும் சரி, கண்ணோடு இருந்தாலும் சரி, ஓட்டிட்டு போறக்கு ஆளுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நாமே 2 காலக்கண்ணை பற்றி வச்சிருக்கிறேன், அவன் போனதை உழவுல கூட்டிடுவேன். நடுவர் அவர்களை இன்னைக்கு இந்த விவாகரத்து ஒன்று அதிகமாக நடக்கிற காரணமே பெண் பிள்ளைகளுங்க. அனுசரிச்சு போக மாட்டேங்கிறாங்க. அப்பனாயா இருக்கிற மாதிரியே மாமனா மாமி வீட்டில் இருக்க முடியுமா? சட்டி பானையில் இருந்தால் முட்டாது மோதாது இருக்குமா? பிள்ளைய பெத்தையோ பொறுப்பு சொல்லி வளர்த்துறது இல்லை. ஆனா பாரு, இல்லைன்னா வந்துரு வேற மாப்பிள்ளை இருக்கிற வேறு தாராவரத்தில் 40 ஏக்கரை தோட்டத்துக்காரன் இருக்கிற எல்லாம் கல்யாணத்துக்கு சாதகத்தில் இந்த வரக்காட்டை கேட்குறாங்க, ஏனத்துக்கு கேட்குறாங்க? செம்பிளிக்குட்டி மேய்க்கிறக்கா? காத்தாளிக்கு வந்து என்ன மிளகா நாற்று வைப்பாங்களா, வெங்காய நாற்று வைப்பாங்களா, தேங்காய் பருப்பு காலத்தில் தேங்காய் தொட்டி ஒதுக்கி போடுவாங்களா? அவங்களுக்கு தேவை அசட் சொத்து. பையன் ஒன்று பண்ணுறே அவனை ஒழுக்குமானு கொடுமா, மாமனா மாமியா நல்லையில போகிற பிள்ளை நல்லா பார்த்துக்குவாங்களான்னு பார்க்கறது இல்லை. 10 லட்சம் பணம் இருந்தால் கிட்ட கட்டி பிடிச்சி படுத்துக்குமா? ஒரு பிள்ளை கொடுனா கொடுக்குமா? அப்போ நல்ல ஆம்பளைகளே பொம்பளை பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த தெல்லுவாரி தேசா போகும் போனவன் வந்தவன் மசர 16 பக்கம் சோட்டி விட்டு வெட்டுனவன், குப்பரை படுத்துட்டு வண்டி ஓட்டிட்டு போறவன், கலராக துணி போட்டு போறவன் நம்பி போய் ஏமாந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் குறுன்னு வந்துருக்குறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் மாறு அப்படின்னா, ஆம்பளை வீட்டு நிர்வாகத்தை பார்க்க முடியாது, எங்கேயோ போய் சம்பாரிச்சுட்டு வார. அப்போ வீட்டில் இருக்கிற அம்மனியோ போட்ட புள்ள தூங்குறாளா முழிச்சுக்கிறாளா, ஆம்பளை பையன் இப்போ என்ன பண்ணுற போன் 1 மணி 2 மணி வரைக்கும் போன் பார்க்குது பிள்ளைங்க. 8 மணி ஆனால் படுக்கணும். அப்போல்லாம் 8 மணிக்கு விளக்கு வச்சா படுத்துக்குவாங்க. இப்போ 12 மணி 1 மணி ஆனாலும் பிள்ளை வசம் தூங்குறது இல்லை. பையன் படிக்கிறேன் எப்போ ராத்திரி 12 மணிக்கு அவன் படிக்கிறானா, 1 மணிக்கு படிக்கிறானா? இன்னும் பேசணும் நொறுக பேசணுங்க. என்ன மல்லாக்கப்படுத்துட்டு எச்சி துப்புனா நம்ம மூஞ்சியும் விழுந்துரும். நானும் கொள்ளைத்தான் அடக்கி பேசிட்டு இருக்கிறேன். பருவத்தில் பசங்க பிள்ளை கல்யாணம் மூய்ங்க. 21 வருஷமானா பிள்ளை சாதத்தை எடுங்க, 24 வருஷமானா பையனுக்கு சாதத்தை எடுத்துருங்க. ஒரு 26 27க்குள்ள மூச்சு வைங்கயா. அந்த காலமாட்டம் 100 வருஷம் பிழைக்கிறது இல்லை, 50 60 தான். அப்போ 35 வருஷம் பிள்ளைக்காய் புள்ள படிக்கிறா. எப்போ 35 கீழே எனக்கு வயசு என்ன தெரியும்? எங்கள் அம்மாளுக்கு 35 கீழே, எனக்கு 10 வருஷம் 20 வருஷம் ஆகிப்போச்சு. எங்கள் அம்மானை விட சரியா 5 வருஷத்துக்கு மூத்தவோம். அப்பெல்லாம் அப்படி மூச்சாங்க. வாழ்க்கைங்கிறது வாழத்தான் பிறந்திருக்கிறோம். அம்மா காசு காசு காசுன்னு ஓடி ஓடி சம்பாரிச்சு வச்சுட்டு புறத்துக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அதனால நல்ல பசங்க பிள்ளைகளை பொம்பளையும் உருப்படியாக வளர்த்துங்க, நல்லா படிக்க வைங்க, நல்லா வேலைக்கு அனுப்புங்க, பருவத்தில் கல்யாணம் வைங்க. 6 வீட்டில் ஒரு குழந்தையோடு நிறுத்திருக்கிறீங்களா, மாரியாத்த கட்ட மடியேந்து கையேந்து இன்னொரு குழந்தைக்கு வரங்கேளுங்க. குறைஞ்சது நம்ம வீட்டுக்கு 2 பேடு, அது பையனாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி. அப்போத்தே ஒரு ஒரம்பரை சரம்பரைக்கு இருப்பாங்க. ஒரே பையனை பெற்றுக்கிறீங்க, ஒரே பிள்ளை பெற்றுக்கிறீங்க. 20 வருஷம் கழிச்சு அத்தை எங்க மாமனைங்க 6 கூட்டிட்டு வந்து அவன் குச்சி கட்டுவேன். அந்த புள்ள வயசுக்கு வந்துட்டா 6 கூட்டிட்டு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுவேன், 6 கூட்டிட்டு வந்து நெய்யரிசி போடுவேன். எல்லாம் பங்காளிக்கிட்டு போய் பல காட்டிட்டு நிற்கணும்.
1000 வகையா இருந்தாலும் நம்ம உறவு நம்மளுத. பங்கு பங்காளி இத பனை பார்த்து வெட்டு பங்காளி பதம் பார்த்து வெட்டும்பாங்க. இன்னும் ஆம்பளை எத்தனை விட்டு கொடுத்து போனாலும் ஊட்டம்மனிக்கா திருவாய் மூடாத வடிக்கு பல குடும்பத்தில் இன்னைக்கு மண்ணவாரி தூத்தி போக்குவரத்து இல்லாத பெத்து போறப்பு கூட போக்குவரத்து இல்லாத இருக்கிறாங்க. பொன்னிவாள நாடு வீரமலைக்காடு நம்மளுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுங்க. கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்காரிக்கு அத்தனை பவனம் அவன் சம்பாரிச்சது 1500 பவனம், யாயா ஓட்டது 5000 பவனையுமே இன்னைக்கு தங்காபடி கிணத்துல போட்டுட்டு இன்னைக்கு இந்த கரால வம்ச கொங்கு மண்டலத்துக்கே காவல் தெய்வமா இருக்கிறாங்க. அண்ணன் தங்கச்சி பெத்து போறப்புன்னு அப்படி இருக்கணும், புருஷன் பொண்டாட்டின்னு அப்படி இருக்கணும்னு வரலாற்று சான்று 1000 கண்ணு முன்னால் இருக்குது. ஆகையினால பெண்களை காட்டிலும் ஆண்களுடைய உழைப்பு இல்லாமல் ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் வராதுங்கிற நல்ல தீர்ப்பை சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பச்சை துண்டு தோல் போட்டு 24 வருஷமா சுத்துறேன். வாழ்க விவசாயி வளர்க விவசாயி, விவசாயி வாழல விவசாயி வளரல நாடு வளரல. எப்படி வளரு? இங்கதான் அவர் அரிச்சு கிடக்கிறதாச்சே. எங்க ஊருக்குள்ள வந்து இப்போ உலக ஃபேமஸ் மஞ்சுனாத, உள்ளூருக்குள்ள வந்து கேட்டு பாருங்க மஞ்சுனா அவனா மானம் கட்டினா இவர் வர சுத்தி திரியிறேன். இதை விட புதுசாக எனக்கு இப்போ ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க தெரியுமா, கூத்தாடின்னு வச்சிருக்கிறாங்க. எனக்கு ஊருக்குள்ள பேசுறது எங்க வீடு கேட்டா மஞ்சுநாதன் வீடு எதுன்னு கேட்டா பட்டிமன்ற பேச்சாளர் கூத்தாடி வீடா அங்க இருக்குது. போ எனக்கு பேர் இப்போ என்ன பேரு எங்க ஊருக்குள்ள எனக்கு கூத்தாடின்னு பேரு, ட்ரெண்டிங் நேமு. எங்க பேசுறது 100 நாள் குற்றவாளியில் பேசியிருக்கிறாள். போ எல்லாம் உட்காந்துட்டு சும்மா தின்னு போட்டு கூத்தாடி வீடு எது கூத்தாடி வீடு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க. நம்ம இனம் வாழ்றதுக்கு இன்னும் எத்தனை பேர் வாங்கினாலும் எனக்கு அதை பத்தி சந்தோஷம் தான். கூத்தாடுற ஆமாம் இன்னைக்கு இந்த ஊரில் ஆடுற நாளைக்கு அந்த ஊரில் ஆடுற அது எனக்கு பெருமை கிடையாது. என்ற முன்னாலே ஆறு கெட்டு போகல, எல்லாரும் நல்லா இருக்கிறோம். அந்த வரத்தை ஆத்தா மாரியாத்தா எல்லாத்துக்கும் வழங்கணும்னு சொல்லி வாழ்க விவசாயி வளர்க விவசாயி ஓங்கவன் புகழ் நீங்க அவன் வறுமை. நன்றிங்க, வணக்கம்ங்க. அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். ராடாடா நான்லாம் எதிரணியில் இருந்திருந்தேன்னா எப்போவோ போயிருப்பேன். சார் 2 பேரும் டீயை வாங்கி உறிஞ்சி விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காளோ. சுடுதா? நான்லாம் சுட்டா என்ன பண்ணுவேன் தெரியுமா? எச்சி திப்பி குடிப்பேன், ஆறிடுவேன். இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கா? இந்த பெண்களால் சந்தோஷம் இருக்கா? ஒரு காலத்தில் வலிச்சா புள்ள, இப்போ கிழிச்சா புள்ள. ஒரு காலத்தில் பிறந்த ஊரான் புள்ள, இப்போ பிறக்க ஊரான் கீரி புள்ள, கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்தில் குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்காலுமும் புள்ள ஒரு பக்காலுமும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாதம் என் குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா அழைச்சுடுறேன், சகலைக்கு போய் சொல்லுங்கிறான். குழந்தை பிறந்ததை பார்க்க போகிறோம். தாய் அழுவலை பிள்ளை அழுவலை புருஷன் கிடந்து அழுதுட்டு கிடக்கிறான். நீ ஏன்டா அழுகுறாயின்னு கேட்குறேன். ஆப்ரேஷனுக்கு 80,000 ரூபா பணம் கட்டது நான் தாண்டா, அவன் கிடந்து அழுதுட்டு கிடக்கிறான். அதையும் பிரித்து விட்டுருக்கானுக்கு பாருங்க. மொதல் பிரசவம்னா அப்பங்காரன் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரன் பணம் கட்டணுமா. நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பேசாமல் உட்காந்துரு, அதான் நல்லது. பெரிய மனுஷியோட இருந்துக்க. வாழ்க்கை நல்லா இருக்கா யோசிச்சு பாருங்க பார்ப்பான். ஒன்றும் இல்லை, நேற்று என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபுல் ரிங்காகி கட் ஆகுது. போய் ஏண்டி ஃபோன் பண்ண எடுக்கலைன்னு கேட்டால் என்ன சார் சொல்லணும், என்ன சொல்லணும், டிவி ஒன்று சவுண்டில் கேட்கலை, துணி துவைச்சிக்கிட்டு இருந்தேன், சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருந்தேன், இதானே சொல்லணும். ஏண்டி ஃபுல் ரிங்காகி கட் ஆகுது ஃபோன் எடுக்கலைன்னு கேட்குறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானேன்னு கேட்குறேன். ஒரு ரிங்கில் எடுக்கிறவளை நான் இன்னுமே போய் எங்கே தேடுறது? அப்படியே கிடைச்சாலும் அவள் இன்னுமே ஒரு ரிங்கில் எடுப்பாளா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எவ்வளோ வேதனை, எவ்வளோ மன சங்கட்டா. இந்த பொண்டாட்டியால் என்ன சந்தோஷம் இருக்குது? நிம்மதி இல்லையே, பொறுப்பு இல்லையே அப்படின்னு புலம்பி இருக்கக்கூடிய மஞ்சளானுக்கு பதில் சொல்லி பேச வருகிறார் அதிரடி பேச்சாளர் மங்கையர்க்கரசி. வாங்க வாங்க.